சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு அவசர செய்தியை கூற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இன்று இரவு 11 மணி நடந்தே இது தீரும் என் தங்கமே. யார் தடுத்தாலும் அது நிற்காது என் குழந்தையே. நான் உன்னிடத்தில் ஒன்று சொல்லட்டுமா? மண்ணில் மண் எழுதுவது எவ்வளவு எளிதோ அதை போல்தான் உறவு உருவாகுவதும் அவ்வளவு எளிது என் தங்கமே. அதனால்தான் நீரில் நீர் என எழுதி பார்த்தாயா? அதுபோல் உறவை காப்பாற்ற நீண்ட சவாலாகத்தான் ஒன்று இது என் குழந்தையே. மண் எந்த நேரத்திலும் சரிவடையும். ஆனால் நீர் ஒரு பாட்டிலுக்கு ஒரு கடலுக்கும் ஒரே தன்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதே போலத்தான் உறவுகளின் இயல்பு வேறுபட்டாலும் நீ சில உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள உறவுகள் தவறு என நினைத்ததோ அது உன்னுடைய இதயம் என்னென்ன சகித்து கொள்ள முடியும் என உனக்கு புரிய வைத்து ஒரு புனித பரீட்சைதான் இது என் தங்கமே. ஆனால் உனது மனதிற்கு வலியாக இருந்தாலும் உண்மையான உறவுகள் என்று இழந்துவிடக் கூடாது என்று நீ நினைப்பதும் நல்லது என் தங்கமே. இழந்துவிடுவதும் கிடையாது, அது தெய்வமாக திரும்ப வரும் என் குழந்தையே. நீ உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை எதுவாக உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயம் அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகும் என் தங்கமே. நீ எவ்வொழுதும் பேராசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று நினைக்காதே. உன்னுடைய ஆசைகளும் இயல்பானதுதான் என் தங்கமே. அதுதான் முதலில் உன்னை விட்டு பிரிந்து விடுகின்றது என்று நீ ஒவ்வொரு முறை நினைப்பதும் இந்த தெய்வத்தின் காதிற்கு வந்து பட்டு கொண்டுதான் இருக்கும். உன் ஆசைப்படும் பொருள் உன்னை விட்டு விலகுகின்றதா? ஏனென்றால் கர்மவினை முதல் பாடம் நிரந்தரம் என்று நீ நம்பியதால் தான் என் தங்கமே. நிரந்தரம் எதுவும் இல்லை என்று உணர வைக்கின்ற பாடம்தான் இது என் தங்கமே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதாவது உன்னை விட்டு சென்று விடுவதற்காகத்தான் என் தங்கமே. உனது பற்றுக்களை களைக்க வைக்கும் செயல்தான் என் தங்கமே. கர்மாவின் வேலை. நீ நம்பியவர்கள் துரோகம் செய்வார்கள். உன் உறவே உனக்கு பகையாகும். நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அதிலிருந்து எல்லாம் நீ விலகிவிடும். அது உண்மை என்று நினைத்தாயோ அது அனைத்தும் பொய்யாக மாறிவிடும் என் தங்கமே. அதுவே உனக்குள் இருக்கும் நான் என்னென்ற மாயை முற்றிலுமே உன்னை முடக்கிவிடும் என் தங்கமே. கர்மவினையின் வடிவத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தாலும் எல்லாம் துன்பங்களுக்கும் உன்னை சுமந்திருந்ததுதான் என் தங்கமே ஏற்படுகின்றன. அழிப்பாக அல்ல, உன்னை விட்டு போகவே போகாது என் தங்கமே. அதுதான் கர்மவினையின் சூட்சமம் என் குழந்தையே. இதை பிரிந்தால் உனக்கே துன்பம் கிடையாது. இரவு 11 மணிக்கு நீ நினைத்தது அனைத்தும் நடந்தே தீரும். நீ யாரை மனதார இருந்தாயோ அந்த உறவு உன்னிடத்தில் வந்து விடுவார் என் தங்கமே. உன் மனதில் விழும் காயங்கள், உன் நெஞ்சில் விழும் பாதகங்கள், துயரங்கள் அவை அனைத்திலுமே என் மருந்தாய் இதுதான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நீ தேடும் போது மட்டுமல்ல, நீ தேட மறுத்தாலும் தேட ஆற்றல் இன்றி தளர்ந்தாலும் நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன் முன் நின்று உனக்கு உதவி கொண்டே இருப்பேன். உன் தேவை என்ன என தெரிந்து உனக்கு அதை செய்வேன். நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று நினைப்பது முதலில் தவறு என் தங்கமே. நீ இந்த அப்பனின் கருணையை பெற்ற அதிர்ஷ்டமான பையன் என் தங்கமே. உனக்காக உன் அப்பன் ஓடி வந்து செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக என்று நினைத்துக்கொள். சொல்லும் முன் தெரியும் உன் கனவுகள் என் பிள்ளையே உன் கைக்கு வந்து சேர வைப்பேன். மேல வைத்து
வைத்துள்ளன என் தங்கமே. அவையெல்லாம் மூன்றாக ஒன்றாக நினைப்பெற விதியின் இருக்கின்றன. ஆனால் சந்தோஷமாக இரு என் தங்கமே. எவை எவ்வளவு பொழுது நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன் அப்பன் இருந்து அனைத்தையும் உனக்கு சரியாக செய்வேன் என்ற உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே, உனக்காக செய்வேன் என்ற நம்பிக்கை மட்டுமே உன்னை எப்போதுமே உயர்த்தி கொண்டிருக்கும் என் தங்கமே. உனக்காகவென்றுதான் உன் அப்பன் இதை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ உன்னை அதிர்ஷ்டமில்லாதவன் என்று நினைப்பது தவறு என் தங்கமே. உனக்காக அனைத்து நடக்கின்றது. உனக்கான அனைத்து பாதகங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் வெறும் இதுவாகவென்று நினைத்து விடு என் தங்கமே. உன் விதியின் விளையாட்டு என்பதை மறந்து விடாதே. உன் கர்மா உனக்கு வேலை செய்கின்றது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ எதையெல்லாம் இழந்து விட்டாய் என்று வருத்தப்பட்டாயோ அதையெல்லாம் உன் கண்முன் கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே. நீ இழப்பதற்காக அதை இழக்கவில்லை, நீ பெறுவதற்காகவே அதை இழந்திருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. எதையும் நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே. ஒரு செயல் நமக்கு நடக்கிறது என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றது என் தங்கமே. அதை நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே என் குழந்தையே. அதை நீ சாதாரணமாக நினைத்தும் விடாதே என் குழந்தையே. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் குழந்தையே. என்றுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என் குழந்தையே. இன்றும் உனக்கான செய்தியை உனக்கு கொடுத்து விட்டேன் என் தங்கமே. எப்போதும் நீ எனக்கன்று செய்யும் ஒவ்வொரு பூஜைகளிலும் உன் அப்பன் நான் உனக்கென்று வந்து அதை சீராகவும் சிறப்பாகவும் மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் என் மீது விழுகின்றது, என் பாதத்தின் விழுந்துவது என் தங்கமே. அதை நான் உன்னுடைய பூஜையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டேன் என் தங்கமே. உனக்கென்று உன் அப்பன் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தை நீ எனக்கென்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதை முழுமையாக கேட்டிருந்தால் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக நான் கொடுப்பேன் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன். என்றும் நீ வளமுடன் வாழ இந்த அப்பனின் ஆசையும் அருளும் என்றும் இருக்கும் என் குழந்தையே. வாழ்க வளமுடன்.